ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் கார்டில் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கூகுளில் மை ஆதார் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிசல்ட் வருது, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்கள் நேம், ஆதாரில் இருக்கிற நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆதாரில் கொடுத்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சா என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி கொடுங்க. ஸோ உங்கள் ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் ஷோ ஆகும் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு. ஸோ நம்ம புக் பண்ணலை. ஸோ எப்படி புக் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆல்ரெடியே ரெசிடென்சி இந்தியன் அப்படின்னு இருக்குது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். உங்களுடைய ஏஜ் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அபோவ் 18. சர்வீஸ் டெமோக்ராஃபிக் அப்படின்னா உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது தான் டெமோக்ராஃபிக். அப்புறம் பயோமெட்ரிக் நீங்கள் அப்டேட் பண்ணுறது. ஏன்னா 10 இயர்ஸ்க்குள்ளே கம்பல்சரி ஆதார் கார்டு அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நியூ அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி பேஸ்ட் என்ரோல்மெண்ட், ஹெட் ஆஃப் த ஃபேமிலி பேஸ்ட் அப்டேட். ஸோ அதுக்கு இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண போகிறது டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், மொபைல் நம்பர், நேம், அப்புறம் அட்ரெஸ்ஸு. ஸோ இந்த பயோமெட்ரிக். ஸோ இதுக்கெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். ப்ரொசீட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பின்கோட், நீங்கள் எந்த ஏரியா உங்களுக்கு அந்த சேவை மையம் எந்த ஏரியாவுக்கு வேணும் அப்படிங்கிற பின்கோட் என்ட்ரு பண்ணியிருக்கோங்க. ஸோ எந்த ஏரியா சேவை மையம் வேணும் அப்படிங்கிற பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வித்தின் கிலோமீட்டருக்குள்ளே வேணும்னா அந்த கிலோமீட்டர் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ நான் அதை என்ட்ரு பண்ணல. ஸோ புக் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மந்தில் 5-6 டேஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு டேட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 21 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் ஸ்லாட் இப்போ இது புக்காக இருந்துச்சு அப்படின்னா இது டார்க் கலரில் இருக்கும். ஸோ இது அவைலபிளாக இருக்கிறது அப்படின்னால இது இந்த ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இப்போ 10 to 10:30 இது செலக்ட் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு டைம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஆஸ் பர் டாக்குமெண்ட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுமே கீழே எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ஸோ நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நேமை நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ நியூ நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ அந்த நேமுக்கான ஐடி ப்ரூஃப் ஏதாவது நீங்கள் வைக்கணும். ரேஷன் கார்டாக இருக்கட்டும், ஓட்டர் ஐடியாக இருக்கட்டும், பாஸ்போர்ட். ஸோ ஏதாவது ஒரு ஐடி இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபு நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வைக்கணும். இல்லை நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கீழே காமிக்கும். ஸோ உங்கள் நியூ டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ப்ரூஃப் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்கள் வைக்கணும். இல்லை ஜெண்டர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எந்த டாக்குமெண்ட்டுமே தேவையில்ல, டைரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பரும் அதே தான். மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமெயில் அட்ரஸ் ஸோ அதையும் அதே மாதிரி கொடுத்து அட்ரஸ்க்கு மட்டும் அட்ரஸ் டாக்குமெண்ட் வைக்கணும். இப்போ நீங்கள் இப்போது மெயில் ஐடினா மெயில் ஐடி பார்க்கலாம். மெயில் ஐடி கிளிக் பண்ணுறோம்.
ஸோ டைரெக்டாக மெயில் ஐடி என்னன்னு கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அட்ரஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் அட்ரஸை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுற மாதிரி வருது. அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, எலக்ட்ரிசிட்டி பில், ஸோ சர்டிஃபிகேட், ஸோ உங்கள்கிட்ட இதில் இருக்கிற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். ஆக்சுவலாக நேம் வருஷத்துக்கு 2 டைம் மட்டும்தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். டேட் ஆஃப் பர்த் 2 டைம் சேஞ்ச் பண்ண முடியும். ஜெண்டர் 1 டைம் சேஞ்ச் பண்ண முடியும். மொபைல் நம்பர் 2 டைம் சேஞ்ச் பண்ண முடியும். அட்ரஸ் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே மேண்டட்ரி பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ அதனால் இது ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஃபீஸ் 125 ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் இங்கே வந்துடும். ஸோ இதில் எவ்வளோ ஃபீஸு, எந்த டேட்டு, டைமு, ஸோ ஆதார் நம்பர், ஸோ எல்லாமே இதில் ஷோ ஆகிடும். இதில் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க ஸோ இது பேமெண்ட் போர்ட்டல் வந்துடுச்சு. ஸோ இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதை எடுத்துகிட்டு அந்த டேட் அண்ட் டைமுக்கு இ-சேவை மையத்துக்கு கரெக்டாக 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் போயிட்டு எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அகெயின் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் வச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதுலேயே நீங்கள் ஆன்லைனில் உங்கள் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி மோர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ அப்டேட் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.